வீட்டு செலவு, மளிகை ஜாமான், பைக் இஎம்ஐ, கார் இஎம்ஐ, இதர செலவுகள், ஸ்கூல் ஃபீஸு. பெருசா போய்கிட்டு இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது போலையே, எல்லாத்துலேயும் துண்டு இப்படியே இருந்துச்சுன்னா. என்ன ஷாப்பிங்கா? வணக்கம்டா மாப்ளை, தேனியில இருந்து. வீட்டு பட்ஜெட்டு, என்னோட சம்பளம், வீட்டு செலவு, மளிகை செலவு, பைக் இஎம்ஐ, கார் இஎம்ஐ, ஸ்கூல் ஃபீஸு, அது இது லொட்டு லொசுக்கு எல்லாம் போக கண்ணை கட்டுத இன்னும் 10,000 ரூபா தேவைப்படும். என்ன துண்டு விழுந்துட்டு இருக்கு பட்ஜெட்ல. நீ போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. இப்போ நான் என்ன பண்றது சொல்லு? இப்படி பண்ணிட்டு இருந்தேன் நான் எத்தனை தடவை சொல்றது? கொஞ்சமாச்சும் பார்த்து செலவு பண்ணுப்பா, வீட்டில் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கன்னு எத்தனை தடவை சொல்றது? என்ன முறைக்கிற? நான் இப்போ யாருக்கு வாங்கியிருக்கேனாச்சு தெரியுமா? நான் யாருக்கு வாங்கியிருக்கேன்? எனக்கு எதுவும் வாங்கிட்டு வந்துட்டியா? அடுத்த மாதம் என்னது சொல்லுங்க. அடுத்த மாதம் டிசம்பர். சரி, அடுத்த மாதம் என்ன வருது அது சொல்லுங்க. அது ஏதாவது ஞாபகம் இருக்கா? எதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த கணக்கை மட்டும் போட்டு வந்து உட்காருங்க. காசு இல்லப்பா. தெரியாம கேட்டேன் சாமி, விட்டு. என்ன எவ்வளோ ஷாப்பிங் பண்ணியிருக்க? என்ன ஷாப்பிங் பண்ணியிருக்க? இப்போ யாருக்கு வாங்கினு சின்ன அதுவும் சொல்லலை நீங்க. நீ ஷாப்பிங் பண்ணது எனக்கு எப்படிமா தெரியும் யாருக்கு வாங்கியிருக்கீங்க? சரி, அடுத்த மாதம் உங்கள் அம்மாவுக்கு பர்த்டே, அதை மறந்துட்டீங்க. அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு எல்லாம் நான் போய் ஃபுல்லாக பார்த்து எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். நான் போய் வாங்கிட்டேன். பர்த்டேவா? ஆனால் நீங்கள் மறந்துட்டீங்க. சரி விடு, மறந்துட்டேன். அதான் நீ பாரு, அதுதான் உன்னை மாரி இருக்கணுன்றது. இந்த மாதிரி ஆளுகள்லாம் இருக்கிறனால என்னை மாரி புருஷங்களாம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே போயிட்டு விடு. பரவாயில்ல. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? சரி, எவ்வளோ ஆச்சு? ஒரு பெத்த தாய்க்கு இப்படி கணக்கு பார்க்கலாமா? நான் பெத்த தாய்க்கு கணக்கு பார்க்கலாமா? கணக்கு பார்த்தா தானே அதுக்கான கடன் இடணும். உங்களான பெத்து வளர்த்து இவ்வளவு படிக்க வச்சு இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணிருக்காங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஹலோ, அத்தை, உங்களோட ஃபேவரட் கலரு, உங்களோட ட்ரெஸ்ஸு சைஸு, உங்கள் செப்பல் சைஸ் மட்டும் சொல்கிறீங்களா அத்தை? இவன் ஃப்ராடா மாமா, இவனை பார்த்து ஏன் பயப்படுற? கவிதா சொல்லுங்க. கவிதா? கவிதாவா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? அத்தை ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, நான் திரும்ப கூப்பிடுறேன். என்னாச்சு? என் பேர் தானே இருந்துச்சு லிஸ்ட்டில். ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே. என்ன கவிதா சொல்கிறீங்க? என் பேர் தான் கவிதா டாப்பில் இருந்துச்சு லிஸ்ட்டில். சரி, ப்ரொமோஷன் இல்லை. சரி ஓகே, அப்ரைஸில் என்னாச்சு? 1%. கவிதா இது இல்லை கவிதா. சரி நீங்கள் விடுங்க, நான் மேனேஜர்கிட்ட பேசிக்கிறேன். சார் சவுண்டு வரலையே சார், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இல்லை கவிதா, நான் மேனேஜர்கிட்ட பேசிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். விடுங்க. ஓகே தேங்க்யூ. அதான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ப்ரொமோஷன் அடுத்து எனக்கு தான் கிடைக்கும் போது, என்னோட இதுதான் டாப்பில் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொமோஷன் இப்போ இல்லைன்றாங்க. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ணுற. சரி, ப்ரொமோஷன் தான் இல்லைன்றாங்க. சரி, அப்ரைஸில் ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், கம்பெனி லாஸில் போகுதான். 1% தான் அப்ரைஸன். 1% எப்படி பத்தும்? அதைத்தான் நான் கேட்டேன். போய் அவங்க கிட்ட பேசணும், என்னன்னு பேசி அது என்ன ஏதுன்னு முடிவுக்கும். சரி விடுங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் பார்த்து. இப்போ ஏற்கனவே பட்ஜெட் இப்படி ஆகிட்டு இருக்கு. வருஷம் இதை பூரா விலைவாசி தான் ஏறுது. சம்பளம் எங்கேயாச்சும் ஏறுதா? சரி விடுங்க, எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அந்த கவிதா யாரு? நீங்கள் என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? ஹெச்ஆர்மா. ஹெச்ஆர்? சரி, அது என்ன ஆஃபீஸில் பேசாமல் இப்போ வீட்டுக்கு கால் பண்ணி பேசுறது? எவ்வளோ முக்கியமான விஷயம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கன்னா சந்தோஷப்படணும். சந்தோஷப்படுறமான விஷயமா சொன்னாங்க? எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. இல்லம்மா, நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன ஸ்டெப்ன்றதை மூவ் பண்ணணும்ன்றதுக்காக நமக்கு சொல்லியிருக்காங்களே சந்தோஷம். என்னதான் இருந்தாலும் இப்படி நேரத்துலயா ஃபோன் பண்ணி பேசுவாங்க? எம்எல் நம்பிக்கை இல்லையா? இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போயிடும் சந்தேகப்படுறியா? சந்தேகம்லாம் இல்ல, சத்தியமா எடுத்துன்னு போயிடும். சந்தேகப்படுறப்ப ஆமா, செக் பண்ணி ஃபோன் என்ன வேணுமோ செக் பண்ணி. ஃபோன் பாஸ்வேர்டு என்னது? ஃபோன் பாஸ்வேர்டா? என்னோட இன்ஜினியரிங் ரோல் நம்பர். நீ போட்ட ஆல் இன்ஃபர்மேஷன். என்னடி சொல்ற? என்ன வாட்ஸ்அப் க்ளீனா இருக்கு, இன்ஸ்டாகிராம்லயும் எதுவும் இல்ல,
ஃபோட்டோஸ்லாம் ஒன்றும் இல்லை, மெயிலே எதுவும் இல்லை, எல்லாம் க்ளீனாக இருக்கே. போதுமா? இப்பயாச்சும் சந்தேகம் போச்சா? சும்மா சும்மா இப்பதான் சந்தேகம் எனக்கு போடாத. சந்தேகமே ஆரம்பிக்குது. எல்லாம் ஓகே க்ளீனாக தானே இருக்கு, அப்புறம் என்ன? அதுதான் எனக்கு சந்தேகமே, ஏன் எல்லாம் க்ளீனாக இருக்கு? க்ளீனாக இருந்தாலும் சந்தேகப்பட்டா நான் என்ன பண்ணுறது? இல்லை சொல்ல என்னமோ நான் என்னமோ வீட்டுக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் நின்றுக்கிட்டு எல்லா வாட்ஸ்அப் சாட்டு கால் ஹிஸ்ட்ரி அது இதுன்னு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு வந்த மாதிரி இல்லை நீ பேசிக்கிட்டு இருக்கியா? கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. அப்போ எல்லாத்தையும் வெளியே வச்சு டெலிட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. என்ன அதே உன்கிட்ட ஃபோனே கொடுத்துடணுமா? நீ இப்படிலாம் சந்தேகப்படாம இவர் நீ இப்படிலாம் நீ சந்தேகப்பட்டு இருக்காத. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நான் வெளியே போகிறேன். எங்க? நான் வெளியே போகிறேன். எங்க போறீங்க? கனடா போயிட்டு அப்படி சைனா போறேன். வெளியே போயிட்டு வந்துடுறேன். அதான் எங்கன்னு சொல்லிட்டு போங்க. அம்மா ஒரு 10 நிமிஷம் ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வரக்கூடாதா? 2 hours later. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? என்னங்க 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு குடிச்சிருக்கீங்களா? சரக்கடிச்சா என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது. குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, சொல்லுங்க. இப்போ குடிச்சிருக்கீங்களா? தெரிஞ்சிச்சா? என்னங்க சிவாஜி இப்படி ஆயிப்போச்சு? சரக்கு அடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? அந்த சரக்குல அப்படி என்னதான் இருக்கும்? என்ன கேட்ட? அந்த சரக்குல அப்படி என்னதான் இருக்கு? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஏய் சரக்குன்ற வேர்லையே ஆயிரத்துக்கு என்ன அர்த்தம்? ஷா ரா இக் கூ. ஷா என்றால் சமாளிக்கும் திறன். சரக்கு அரிசம்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கிற திறன் கிடைக்கும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. சரிம்மா? ரா ரா என்றால் ரசனை. சரக்கை போட்டோம்னு வச்சுக்க அப்படியே கவிதையாக கொட்டும். தெரியுமா? அடுத்து எழுத்துனது இக்கு இக்கு இக்குன்னு என்ன தெரியுமா? என்னது? இக்கட்டான சூழ்நிலைகளை கூட ஈஸியாக சமாளிச்சிடலாம். தெரியுமா? அடுத்து குழந்தையாவே மாறிடும். சரியா? சரக்கு இஸ் நாட் ஜஸ்ட் a word. It's a motivation. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்ப இன்னைக்கு சரக்கு அடிச்சிட்டு வந்திருக்கீங்க. சரக்கு குடிச்சிட்டு வந்து அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சரி, சத்தியம் பண்ணுங்க இனிமே சரக்கு அடிக்க மாட்டேன்னு. அப்போ நான் நீ சத்தியம் பண்ணு இனிமேல் என்னை அடிக்க மாட்டேன்னு. அப்படிலாம் என்னால சத்தியம் பண்ண அப்போ முடியாது. அப்படி எல்லாம் பண்ண முடியாது. இப்ப நான் அடிக்கிறேன் பாரு. காலையில எந்திரிக்கிட்டோம் இருக்கு. தேங்க்யூ யுவர் ஆனர். தேங்க்யூ.